தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 32:26. பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார்? அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர பயணத்தில் ஒரு மிக முக்கியமான சம்பவம் இந்த சம்பவம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய மீறுதல்களில், அதாவது ஆண்டவர் சொல்றாரு, அவங்க 10 முறை என்ன பரீட்சை பார்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த 10 முறை பரீட்சை பார்த்ததுல ஒரு முறை இந்த தேவ மனுஷனாகிய மோசே தேவனுடைய பர்வதத்தில் போய் ஒரு 40 நாள் அவர் இருக்கிறாரு. 40 நாள் அவர் அங்கே இருக்கும்போது இங்கே ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆரோனுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. என்ன அழுத்தம்னா, எங்களை வழி நடத்திக்கிட்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவிச்சதோ எங்களுக்கு தெரியாது, எங்களை வழி நடத்திக்கிட்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு ஆரோன் கிட்ட அடம்பிடிக்க, ஆரோனும் இவங்க கிட்ட என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் யார்கிட்டலாம் கோல்டு இருக்குதோ தங்கம் இருக்குதோ எடுத்துகிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்ல, இவங்கெல்லாம் தங்கத்தை கொண்டு போய் கொடுக்க, அந்த தங்கத்தை வச்சு ஒரு கன்றுக்குட்டியை செஞ்சு அந்த கன்றுக்குட்டி சிலையை வச்சு, இந்த கன்றுக்குட்டி தான் கர்த்தர், இந்த கன்றுக்குட்டி தான் உங்களை வழி நடத்திக்கிட்டு வந்த தெய்வம் அப்படின்னு ஆரோன் சொல்ல, ஜனங்க எல்லாம் பயங்கரமாக அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர பார்ட்டி. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையத்தில் பயங்கரமான கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்துக்கு பேர் என்னன்னா, கர்த்தரின் பண்டிகை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கர்த்தருக்கு பண்டிகைன்னு அந்த ஃபெஸ்டிவலுக்கு பேர். ஆனால் உள்ளே பார்த்தா கர்த்தரும் இல்லை, கர்த்தருக்கு ஏற்ற விதமான ஆராதனையும் இல்லை, ஆனால் பேர் மட்டும் கர்த்தர்னு இருக்குது. அப்போ தான் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், எப்பா உன் ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, தங்களை கெடுத்துக்கிட்டாங்க, நீ போய் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. மோசே வர்றாரு. அதுக்கிடையில் மோசேக்கும் ஆண்டவருக்கு இடையில் ஒரு உரையாடல் இருக்குது. நீ என்னை விட்டு நான் இவனுங்களை ஒரு கை பார்க்குறேன் அப்படின்றாரு. இல்லை நீங்கள் அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு மோசே கெஞ்ச, நீங்கள் அழைச்சிட்டு வந்த ஜனங்க உங்களால் உங்கள் பேருக்கு அது அவமானமாக போயிடும், ஆகவே நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல திரும்ப இங்கே வந்துட்டார். இங்கே வந்து பார்த்தா இவங்க பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ஜனங்க ஜேன்னு கூட்டமாக இருக்கிறாங்க. ஒரே சத்தமாக மோசே கத்தி கேட்குறாரு, கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார் அப்படி கேட்குறாரு. யார் தான் ஆண்டவர் பக்கத்தில் நிற்கிறீங்க? எல்லாரும் இந்த விக்கிரகத்துக்கு பின்னாடி போயிட்டீங்களா? ஒருத்தன் கூட கர்த்தர் பட்சத்தில் இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய அறைக்கூவல் விடுறாரு, சத்தமாக கூப்பிடுறாரு. அப்போ இந்த லேவியர்களுக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்து அவங்க திடுதிப்புன்னு, இல்லை நாங்கள்லாம் கர்த்தர் பட்சத்தில் தான் இருக்கிறோம் அப்படின்னு ஓடி வந்து மோசேயின் பக்கமாக நிற்கிறத நாம் பார்க்குறோம். இந்த வசனத்திலிருந்து சில காரியங்களை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இன்றைக்கி இந்த செய்தியோட தலைப்பை
நான் சொல்கிறத எழுதிடாதீங்க. செய்தியோட தலைப்பு கொடுக்கும் போதே உபவாசமும் விக்கிரக ஆராதனையும் தான் கொடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் பாவம் நிறைய பேர் அதை தப்பாக புரிஞ்சுப்பாங்கள்ல. டைட்டிலில் பார்த்த உடனே டொம்முன்னு உள்ளே வந்து வேறு மாதிரி ஏதாவது புரிஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கர்த்தரின் பட்சத்தில் நில்லுங்கள் அப்படின்னு, அதுதான் இந்த செய்தியோட தலைப்பு. ஆகவே கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், அந்த மோசேயோட அந்த கேள்வி இன்றைக்கு நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து மோசே கேட்டது போல கர்த்தரின் பட்சத்தில் யார்பா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லாரும், அதாவது கிட்டத்தட்ட 20 அந்த 30 லட்சம் மக்களும் அவங்களுக்கு பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். அவங்களுக்கு பேர் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இந்த வனாந்தரத்தில் பிறந்தவங்களை தவிர எகிப்தில் இருந்த எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணினவங்க தான். அதில் மாற்று கருத்து கிடையாது. எல்லாரும் ஆபிரகாமினுடைய சந்ததி தான். பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில், எல்லாரும் சிவந்த சமுத்திரத்தினால ஞானஸ்தானம் பண்ணப்பட்டவங்க தான். எல்லாரும் மேக ஸ்தம்பத்தினால ஆவியானவரால வழி நடத்தப்பட்டவங்க தான். தேவனுடைய மகிமைய அவங்க வெளியரங்கமா என்ன பண்றாங்கன்னா கண்ணார பார்க்குறாங்க. கர்த்தர் தினந்தோறும் அவங்கள மன்னாவினால போஷிக்கிறாரு. கர்த்தர் இறங்கி நின்று அவங்களுக்காக யுத்தம் செய்கிறாரு. அமலேக்கியரோட யுத்தம் பண்றதை அவங்க பார்க்குறாங்க. தேவன் அவங்களுக்காக ஜீவ வாக்கியங்களை எழுதி கொடுக்கறதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. இது எல்லாம் இருந்தும் இந்த ஜனங்க தேவனுக்கு ஏற்காத, தேவன் விரும்பாத ஒரு காரியத்தை அங்கே செஞ்சு தேவனை விட்டு விலகி நிற்கிறத நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த சூழ்நிலையில் தான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாரு, கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? இந்த 20 லட்சம் மக்கள் அல்லது 30 லட்சம் மக்களுக்கும் தான் இந்த கேள்வி வைக்கப்படுகிறது. கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார் என்கிற கேள்வி அத்தனை ஜனத்திற்கும் வைக்கப்பட்டது. ஆனால் அதற்கு மறு உத்தரவு சொன்னவங்க, அதற்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலில் 12 கோத்திரத்தில் ஒரே ஒரு கோத்திரம் மட்டும்தான் அதற்கு மறு உத்தரவு சொல்லி இங்கே மோசேயின் பட்சமாய் வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இந்த மாலை வேளையில் என்னுடைய முதலாவது குறிப்பு என்னன்னா, உங்களுடைய இருதயத்தில் ஒரு சரியான தீர்மானம் இன்றைக்கு உண்டாயிருக்கட்டும். நல்லா கவனிங்க. நம்ம இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள், அதாவது உலகத்திலேயே முதன்மையான மதமாக இன்றைக்கு கிறிஸ்தவம் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் கிறிஸ்தவம் தான் முதன்மையான மதம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உலகத்தில் பல கோடி பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். பல கோடி பேர் இன்றைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க. பல கோடி பேர் ஈஸ்டர் கொண்டாடுறாங்க. பல கோடி பேர் இந்த நாட்களில் லெந்து நாட்களை கொண்டாடுகிறார்கள். அப்படியானால் உபவாசம் இருக்கிறார்கள். அவங்களுக்கு தெரிந்தபடி அவங்க ஒருவேளை சாப்பாட்டை வெறுக்கிறாங்க. அவங்களுடைய அழகுபடுத்திக் கொள்றது, ஆடம்பரமான காரியங்களை செய்கிறது, இதெல்லாம் புறக்கணித்து தள்ளிவிடுகிறார்கள். இதை துக்க நாட்கள் என்று அனுசரித்து சில கிறிஸ்தவர்கள் எந்த நல்ல காரியங்களையும் இந்த 40 நாட்கள்ல செய்ய மாட்டாங்க. நிச்சயதார்த்தம் வைக்க மாட்டாங்க, கல்யாணம் பண்ண மாட்டாங்க, வீடு மாற மாட்டாங்க. ஆக இந்த துக்க நாட்கள்ல எந்த விதமான நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்வதில்லை. ஏனென்றால் இது லெந்து நாட்கள், துக்க நாட்கள் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஆசரிக்கிறார்கள். இப்படி உலகத்தில் ஏராளமான மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்துவின் பட்சத்தில் இருக்கிறவர்களா என்பதுதான் ஒரு கேள்வி. ஏனென்றால், ஏன் இந்த கேள்வி வருகிறது என்றால், நல்லா கவனிங்க, கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? அவன் என்னிடத்தில் சேரக்கடவன் அப்படின்னு மோசே என்னிடத்தில் சேரக்கடவன். ஏன் நான் நிற்கிற இந்த இடத்துக்கு என்கிட்ட வாங்க அப்படின்னு என்ன பண்றார்னா ஒரு அறைக்கூவல் விடுக்கிறார். ஏனென்றால் இங்க நல்ல கவனிங்க, மனிதன் உண்டாக்கிய அல்லது ஆரோன் உண்டாக்கிய கன்றுக்குட்டியாகிய கர்த்தர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. இங்க ஜீவ வாக்கியங்களை பெற்ற மோசே, ஜீவ மார்க்கத்தை உடைய மோசே ஒரு பக்கம் நிற்கிறத நாம பார்க்கிறோம். ஆரோனுடைய கன்றுக்குட்டிக்கும் கர்த்தர் தான் பேரு. அங்கே கொண்டாடப்படுகிற கொண்டாட்டங்களுக்கும் கர்த்தருக்கு பண்டிகை தான் பேரு. இங்கே தனித்தவனாய்
கற்பலகைகளை கைகளில் வைத்து கொண்டிருக்கிற மோசேக்கும் கர்த்தருடைய ஜனம்னு தான் பேரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. அப்படியானால் இங்கே கர்த்தருடைய மார்க்கம் என்று ரெண்டு நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஒன்று, ஜீவ வாக்கியங்களை பெற்று ஜீவனுள்ள தேவனுக்காக வைராக்கியமாக சாட்சியாக வாழக்கூடிய மோசே பின்பற்றுகிற மார்க்கம் ஒன்று உண்டு இருக்கிறது. இன்னொன்று, மனிதர்களுடைய அழுத்தங்களால மனிதர்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி மனிதர்களுடைய ஆடல்களுக்கும் பாடல்களுக்கும் கொண்டாட்டங்களுக்கும் ஏற்றபடி மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ மார்க்கமானது இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு மோசேனுடைய கண்களுக்கு முன்பாக இந்த இரண்டு விதமான ஜனங்கள், கர்த்தரை பின்பற்றும் ஜனங்கள், இன்னொன்று கர்த்தரை போல கன்றுக்குட்டியை பின்பற்றும் ஜனங்கள் என்று ரெண்டு விதமான கூட்டத்தார் இருந்தது போல இன்றைக்கும் ரெண்டு விதமான கூட்டத்தார் இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்த மாலை வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கர்த்தரை பின்பற்றுகிற ஜனமா இல்லைன்னா கன்று குட்டி? பாருங்க, அது கன்று குட்டின்னு தெரியாது, அதுக்கும் பேரு கர்த்தர் தான். அது மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு மதம், மனுஷனால் செய்யப்பட்ட ஒரு மார்க்கம். அந்த மார்க்கமும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இவைகள் ரெண்டுக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். யார் பட்சத்தில் நாம் நிற்கிறோம், எதை நாம் பின்பற்ற போகிறோம் என்பதை இங்க மோசே கேள்வி கேட்கிறது போல இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்கள்ல நம்மை பார்த்து கேள்வி கேட்கிறார். நீ யாரை பின்பற்றுகிறாய், யார் பட்சத்தில் நீ நிற்கிறாய் என்பதை ஆண்டவர் கேட்கிறார். கவனிங்க, இந்த மாலை நேரத்தில் நம்முடைய இருதயம் தீர்மானிக்கட்டும். உலகம் சொல்லுகிற கிறிஸ்தவ மார்க்கமா, வேதம் போதிக்கிற கிறிஸ்தவ மார்க்கமா என்பதை நீங்களும் நானும் திட்டமும் தெளிவுமாக இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. ஒரு பக்கம் கர்த்தர் கொடுத்த ஜீவ மார்க்கம், இன்னொரு பக்கம் மனுஷன் உண்டாக்கின போலியான மதம். Praise God. அதற்கு பேரும் கிறிஸ்தவம் என்று தான் இருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, அங்க ஆண்டவர் சொல்லக்கூடிய எந்த விதமான வேத வசனங்களோ வேதாகம முறைமைகளோ வேத வாழ்க்கைக்கான சட்டத்திட்டங்களோ அங்கே இருக்காது. அங்கே வெறும் கொண்டாட்டங்கள் இருக்கும், சடங்குகள் இருக்கும், பலிகள் இருக்கும், ஆடல்கள் இருக்கும், பாடல்கள் இருக்கும், கவர்ச்சிகரமான எல்லா காரியங்களும் இருக்கும், உலகத்தின் உல்லாசங்கள் இருக்கும். ஆனா அங்க கர்த்தர் இருக்க மாட்டார், கன்றுக்குட்டி மட்டும்தான் இருக்கும். இவைகள் இரண்டுக்கும் இடையில் தான் நாம் நிற்கிறோம். நாம் யாரை பின்பற்ற போகிறோம் என்பதுதான் கேள்வி. கவனிங்க, இந்த மார்க்கத்துக்கு, அதாவது இந்த மார்க்கத்துக்குன்னு சொன்னா ஜீவ மார்க்கத்துக்கு, மோசே கைகளில் வைத்திருக்கிற கற்பலைகள் உள்ள வசனங்கள் நிறைந்த இந்த மார்க்கத்துக்கு கர்த்தர் தலைவர். ஆமென். இது கர்த்தரால் வழி நடத்தப்படுகிற மார்க்கம். அந்த கன்றுக்குட்டியினுடைய தலைவர் இருக்கிறாரு, அவர் கர்த்தர் இல்லைங்க, கர்த்தரை போல போலியா இருக்கிற பிசாசு. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஆமா, கவனிங்க, பிசாச தலைவனா கொண்டு, ஆனா அதே நேரத்தில் பேர் என்னவா இருக்கும், கர்த்தர்னு இருக்கும், கர்த்தர்னு இருக்கும். அதுக்கு தலைவர் கர்த்தர். இங்கே போதிக்கப்படுவது சத்தியம், அங்கே போதிக்கப்படுவது சத்தியத்தை போன்ற பொய்கள். சத்தியத்தை போல பொய்கள் அங்கே போதிக்கப்படுகிறோம். இங்கே கிறிஸ்து, அங்கே பேலியாள். நல்ல கவனிங்க, இங்கே நீதி, அங்கே பாவம். Praise God. இங்கே பரிசுத்தம், அங்கே அருவருப்புகள். இங்கே பரலோகம், அங்கே நரகம். இப்படி எல்லா இடத்திலும் வித்தியாசமான காரியங்களை கொண்டு ரெண்டு விதமான வாழ்க்கை முறைகள், ரெண்டு விதமான ஆராதனைகள், ரெண்டு விதமான தேவர்கள். நாம யாரை பின்பற்ற போகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுடைய இருதயம் யார் பட்சத்தில் நிற்கிறது என்பது ரொம்ப முக்கியம். நல்ல கவனிங்க, இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எது பெரும்பான்மையோ அந்த பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்பது உலகத்தில் இருக்கிற அநேகருடைய கருத்து. பெரும்பான்மை என்றால் மெஜாரிட்டி. மெஜாரிட்டி எங்க இருக்கோ அங்க நாம என்ன பண்ணணும், நிற்கணும். 4 பேர் என்ன செய்யறாங்களோ நாமளும் அதை செஞ்சுட்டு போயிடுவோம். நோ, 4 பேர் என்ன செய்யறாங்களோ அதை செஞ்சுட்டு போறதுக்காக கர்த்தர் நம்மளை அழைக்கல. நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே, 11 கோத்திரங்களுக்குள்ள வராத ஒரு ஆவியின் ஏவுதல் இந்த லேவி கோத்திரத்திற்குள்ளே கர்த்தர் கொடுத்தார். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். ஆமென். இந்த லேவி கோத்திரம் ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஒரே ஒரு கோத்திரம் மாத்திரம் உள்ள என்ன பண்ணுது தெரியுமா, எங்கேயோ தப்பு பண்ணிட்டோம் போல
நாம் எங்கேயோ வழி விலகிட்டோம் போல, இப்போ நான் கர்த்தரிடத்தில் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பட்சத்தில் லேவி கோத்திரம் திரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். அப்ப நல்லா கவனிக்கணும். இன்றைக்கு நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இரண்டு மார்க்கங்களையும் வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி பகுத்து பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தந்தால் நலமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமாம், பொதுவாக சொல்லுவாங்க, அந்த நமக்கு அப்படி தெரியலை, அது உண்மைத்தன்மை தெரியலை. அன்னப்பறவைக்கு முன்னாடி வச்சா அன்னப்பறவை பால் எது தண்ணி எதுன்னு என்ன பண்ணுது, தனியாக பிரிச்சிடுமா. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் சில நேரத்தில் இந்த விலங்குகள்லாம் இருக்குல்ல, விலங்குகள், இந்த ஆடு மாடுகள்லாம் இளத்தழெல்லாம் மேய போச்சுன்னா, இந்த இளத்தழெல்லாம் மேயிற இந்த ஆடு மாடுகளை நீங்கள் பாருங்களேன், அது காட்டில் மேயுது. அதுக்கு நல்ல செடி எது, ஆகாத செடி எது, விச செடி எதுலாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிருது. பச்சை பசேல்னு இருக்கிறதுனால எல்லாத்தையும் அது என்ன பண்ணுறது இல்லைன்னா மேய்ஞ்சிட்றது இல்லை. இந்த செடி ஆகாது, இதை நம்ம சாப்பிடக்கூடாது, இது நம்ம வயிற்றுக்கு எடுத்துக்காது அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக இந்த சாதாரண ஐந்தறிவுள்ள ஜீவராசிகளுக்கு இதெல்லாம் பகுத்து பார்க்க தெரிகிறது. என்ன பிரச்சனைனா, ஆறறிவுள்ள மக்கள், தேவ பிள்ளைகள், தேவ சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிற மனுஷன் சில நேரங்களில் இதெல்லாம் பகுத்து பார்க்க முடியாதவனா அவன் இருக்கிறது தான் ரொம்ப பரிதாபமான விஷயம். அன்பு தேவ பிள்ளையே, உங்கள் இருதயத்தில் இன்றைக்கு ஒரு தெளிவான தீர்மானம் உண்டாயிருக்கட்டும். என்ன தீர்மானம்னா, நீ யாரை பின்பற்ற போகிறன்ற ஒரு தெளிவான தீர்மானம். பாருங்க, மெஜாரிட்டியான மக்கள் பின்பற்றுகிற மார்க்கம் உங்களுக்கு வேண்டுமா, இல்லைன்னா வேதம் போதிக்கிற சத்திய மார்க்கம் உங்களுக்கு வேண்டுமா என்பதில் ஒரு தெளிவான தீர்மானத்தை நீங்கள் உடையவர்களாயிருங்கள். கவனிங்க, இன்றைக்கும் கூட ஏராளமான மக்கள், ஒருவேளை இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் சொல்லலாம், ஐயா நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்வதில்லையே, நாங்கள் எந்த விதமான சிலைகளையும் வைத்து வழிபடுவது இல்லையே. நான் சொல்கிறேன், பரிசுத்த வேதாகமம் கொலோசையர் புஸ்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா, 2 எஜமான்களுக்கு ஒருத்தர் என்ன பண்ண முடியாதுன்னா ஊழியம் செய்ய முடியாது. 2 பேரை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, சேவிக்க முடியாது. ஒருவனை சிநேகித்து மற்றொருவனை என்ன பண்ணுவானா, பகைப்பானா. அப்ப ஒரு எஜமான் 2 எஜமான் என்று சொல்லும் பொழுது, ஒரு எஜமான தேவனாகவும் இன்னொரு எஜமான உலக பொருள் என்றும் ஆண்டவர் வேறுபடுத்தி காண்பிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, வாசிக்கலாம். மத்தேயு 6:24. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். கவனிங்க, ஒருவனை பகைத்து சிநேகிப்பான், பற்றி கொண்டு அசட்டை பண்ணுவான். ஒன்றை பற்றி கொண்டானால் மற்றொன்றை அவன் அசட்டை பண்ணுவான். நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள், யாரை சிநேகிக்கிறீர்கள் என்பது இந்த மாலை வேளையிலே உங்களுக்கும் எனக்கும் முழு நிச்சயமாய் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நீங்கள் தேவனை பற்றி கொண்டு இருந்தால் நீங்கள் உலகத்தையோ உலக பொருளையோ நிச்சயமாய் சிநேகிக்க முடியாது, அதை பகைக்கத்தான் செய்வீர்கள். அல்லேலூயா. உலகத்தை, உலக பொருளை அசட்டைத்தான் பண்ணுவீர்கள். தேவனை பற்றி கொண்டிருக்கிற ஒருவனால உலகத்தை நேசிக்க முடியாது, உலகத்தின் மேன்மைகளை நேசிக்க முடியாது. தேவ மனுஷனாகிய மோசே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை வெறுத்து என்று நாம வாசிக்கிறோம். அப்படியானால் மேன்மைகளை, ஆடம்பரங்களை, வசதி வாய்ப்புகளை,
பாவ சந்தோஷங்களை எல்லாவற்றையும் வெறுத்து இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து தேவ ஜனங்களோடு கூட துன்பப்படுவதை தெரிந்து கொண்டு, அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப அவன் ஒன்றை பகைக்கிறான், இன்னொன்றை சிநேகிக்கிறான். நான் சொல்றேன், தேவனை நீங்கள் நேசிப்பீர்களானால் கட்டாயம் உலகத்தை நீங்கள் பகைப்பீர்கள் அல்லது உலகத்தை அசட்டை பண்ணுவீர்கள். நீங்கள் பகைப்பீர்கள், அசட்டை பண்ணுவீர்கள். ஒன்று, நீங்கள் உலகத்தை பற்றி கொண்டிருந்தால் அல்லது உலகத்தை சிநேகித்தால் நீங்க தேவனை பகைப்பீங்க, தேவனை அசட்டை பண்ணுவீர்கள். இந்த மாலை வேளையில உங்கள் இருதயத்திற்குள்ள ஆவியானவர் கேட்கிற கேள்வி, நீ யாரை பற்றி கொண்டிருக்கிறாய், யாரை அசட்டை பண்ணுகிறாய் என்பதை தயவு செய்து உங்களை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் யாரை பற்றி கொண்டிருக்கிறீர்கள், யாரை அசட்டை பண்ணுகிறீர்கள், யாரை சிநேகிக்கிறீர்கள், யாரை பகைக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து நீங்கள் நிதானிக்கும்படியாய் நான் உங்களை அன்பாய் கேட்கிறேன். இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல ஒன்று என்னன்னா, நான் முதல்ல ஒன்று சொன்னேன், பெரும்பான்மையானவர்கள் எதை தெரிந்து கொள்ளுகிறார்களோ அதன் பக்கமாகவே சாய்ந்து விடுகிறார்கள். அதை சரியா தவறா என்று என்ன பண்றது இல்லைன்னா நிதானித்து கொள்ளுகிறதே இல்லை. அப்படியானால் பெரும்பான்மையான மக்கள் இன்றைக்கு எதை தெரிந்து கொள்ளுகிறார்கள் என்றால் போலி மார்க்கத்தை தெரிந்து கொள்ளுகிறார்கள். நல்ல கவனிங்க, தேவன் கொடுக்கிற பிரமாணங்கள் அவர்களுக்கு ஏற்புடையதா இல்லை. அவங்களுக்கு போலியான மார்க்கம் பிடித்தமானதா இருக்கிறது. அவங்களுக்கு தேவை ஒரு தெய்வம், அவங்களுக்கு தேவை ஒரு மதம், அவங்களுக்கு தேவை ஒரு பாஸ்டர், அவங்களுக்கு தேவை ஒரு பண்டிகை, அவங்களுக்கு தேவை ஒரு ஆட்டம், அவங்களுக்கு தேவை ஒரு பலி செலுத்துதல். ஆக அவர்கள் தேவைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆகவே அதை தேடி மனிதர்கள் மனம் போல என்ன பண்றாங்கன்னா போகிறார்கள். தங்கள் அவங்க மனசை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு தேவன் தேவை, அவங்க மனசை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு ஆசாரியன் தேவை, அவங்க மனசை திருப்திப்படுத்துறதுக்கு சில பலிகள் தேவை, அவங்க மனசை திருப்திப்படுத்துறதுக்கு ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் தேவை. ஆக இவைகள் எல்லாம் நிறைந்த ஒரு மார்க்கம் அங்கே இருக்குமானால் அதை பெரும்பான்மையான மனிதர்கள் பின்பற்றுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், இது எதுவுமே மோசே போதிக்கிற, மோசேக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற இந்த தேவனுக்கு ஏற்ற ஆராதனைகள்ல, தேவனுக்கு பிரியமான ஆராதனைகள்ல, புத்தி உள்ள ஆராதனைகள்ல இது எதுவுமே இல்லை. இது எல்லாம் வேற மாதிரி இருக்கு. பிரைஸ் காட். இங்க கவனிங்க, மனுஷனுக்கு ஏற்ற ஆராதனை இல்லை, இது கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஆராதனை. இங்க செலுத்தப்படுகிற பலி நாம செலுத்துகிற பலியில காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலியின் மூலமாக மட்டும்தான் நாம் எல்லாம் தேவனிடத்தில் சேர முடியும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அந்த பலி இங்கே நம்முடைய ஆராதனைகள் கொண்டாட்டங்கள் எல்லாம் நம்மை நாமே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிறது மாத்திரமே கர்த்தர் ஏற்கிற, கர்த்தர் விரும்புகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. ஆமென். அப்ப நான் சொல்றேன், நீங்க பின்பற்றுகிறது மனுஷர்கள் உண்டாக்கக்கூடிய, மனுஷர்கள் உண்டாக்கின மார்க்கமா, மனுஷர்கள் உண்டாக்கின வழிபாட்டு முறைமைகளா, மனுஷர்கள் உண்டாக்கின கொண்டாட்டங்களும் களியாட்டுகளும் அவர்கள் புசித்து குடித்து விளையாட எழுந்தார்கள் என்று நாம பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட வெறும் ஆடல் பாடல்கள்ல கழித்து மகிழுகிற மத ரீதியான பண்டிகைகள் தான் உங்களுடைய தெரிந்தெடுப்பாய் இருக்கிறது. எதை நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள்? ஒரு பக்கம் இப்படிப்பட்டதான போலியான ஆராதனைகள், போலியான வழிபாட்டு முறைமைகள், இன்னொரு பக்கம் அதனுடைய ஆவிக்குரிய பொருளாக நான் பார்க்கிறது பாருங்க. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு பணம் தேவை, பகட்டான வாழ்க்கை தேவை, இந்த உலகத்தின் மேன்மைகள் தேவை, இந்த உலகத்தின் ஆடம்பரங்கள் தேவை, இந்த உலகத்தின் சகல விதமான வசதிகளும் தேவை. ஒருவேளை கவனிங்க, ஒருவேளை தேவனா இந்த உலகத்தின் மேன்மைகளா என்று சொன்னால் எனக்கு தெரியல. தேவன் தான் எனக்கு முக்கியம்னு மக்கள் தேவனை பற்றி கொள்வார்களா அல்லது உலகத்தின் மேன்மைகளுக்கு முன்பாக போய்விடுவார்களா என்று எனக்கு தெரியவில்லை. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதிக்கப்படும் பொழுது பிசாசானவனிடத்தில் வந்து உலகத்தினுடைய சகல மகிமையையும், எப்படி போட்டிருக்குது, சகல மகிமையையும் அவருக்கு காண்பித்து எல்லாத்தையும் காட்டிட்டானா, எல்லாத்தையும் காட்டிட்டானா. காட்டிட்டு சொல்கிறானா, என்னை பணிந்து கொள்ளுப்பா, என்னை பணிந்து கொண்டுட்டேனா இதெல்லாம் உனக்கு கொடுத்துட்றேன். தெரியலை என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு
எத்தனை பாஸ்டர்ஸ்க்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. என்கிட்ட இப்படி ஒரு சோதனை வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. இன்றைக்கு இருக்கிற விசுவாச மக்களாகிய உங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனைகள் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று பணிந்து கொள்ள, கர்த்தருக்கு முன்பாக இந்த உலகத்தின் மேன்மைகளோ ஐஸ்வர்யங்களோ ஆடம்பரங்களோ உயர் பதவிகளோ எதுவுமே எனக்கு குப்பை நஷ்டம் என்று விட்டுவிட்டு கிறிஸ்துவின் சிலுவையை பிடித்து கொண்டு அவரை பின்பற்றக்கூடிய கிருபையை கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தந்தருளுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு ஆதாயம் என்று ஓடக்கூடிய ஒரு மகா பெரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென், அல்லேலூயா. எனக்கு லாபமாயிருந்த எந்த காரியமாயிருந்தாலும் அவைகளை கிறிஸ்துவுக்கென்று நஷ்டம் என்று விடக்கூடிய கிருபைய கர்த்தர் இன்றைக்கு இந்த மாலை வேளையில வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும், இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவாராக. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க. இன்றைக்கு உலகத்துல கட்டுக்கட்டா பணம், வசதியான வாழ்க்கை, உயர்ந்த பதவிகள் இவையெல்லாம் வந்து நிற்கும் பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் யார் பட்சத்தில் நிற்க போகிறோம்? தேவன், கவருங்க, தேவன் ஐஸ்வர்யத்திற்கு எதிரி கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் நம்முடைய சுகவாழ்வை விரும்புகிறவர். நம்முடைய நலமே தேவனுடைய சித்தம். ஆனா இந்த நல்வாழ்வுக்கு மாற்றாக கிறிஸ்துவின் பேரில் இருக்கிற அன்பு அதற்கு மாற்றாக வேறு தராசில வைக்கப்படுமானால் இதை இழந்துட்டு அதை எடுத்துக்கொள்ளணும்னா நாம எதை தெரிந்து கொள்ளுவோம்? பிரைஸ் காட். ஆமென். பவுல் சொல்றார், வரும் காரியங்களோ நிகழ்காரியங்களோ மரணமோ ஜீவனோ மனுஷர்களோ தூதர்களோ எதுவுமே என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறானே. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பிலிருந்து உன்னையும் என்னையும் இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களோ ஆடம்பரங்களோ பாவ சந்தோஷங்களோ பிரித்து விடுமானால் நாம் யார் பட்சத்தில் நிற்கிறோம்? நாம யார் பட்சத்தில் நிற்கிறோம்? கர்த்தர் பட்சத்தில் தான் நிற்கிறோமா? உங்க இருதயத்துல கையை வச்சு உங்க இருதயம் சொல்லட்டும், உங்க உள்ளத்துல இருக்கிற மனசாட்சி சொல்லட்டும், நான் கர்த்தர் பட்சத்துல நிக்கிறேன், நான் கர்த்தர் பட்சத்துல நிக்கிறேன், நான் கர்த்தர் பட்சத்துல தான் நிற்பேன் அப்படின்னு உங்க மனசாட்சி உங்களை குறித்து சாட்சியிடுமானால் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அப்ப ஒரு சரியான தீர்மானம் வேணும். உலகம் போதிக்கிற, நல்ல கவனிங்க, நம்ம யாரையும் நாம என்ன பண்ணலன்னா இந்த சபை இந்த டினாமினேஷன் அப்படி ஒருத்தரையும் நாம குற்றப்படுத்த விரும்பல. வேதம் போதிக்கிற மார்க்கம் ஒன்று, வேதம் போதிக்காத மார்க்கம் ஒன்று எல்லா இடத்துலையும் இருக்கும். பிரைஸ் காட். ஏன் நம்ம சர்ச்சில் கூட இருக்கலாம் வேதம் போதிக்காத ஒரு பேட்டர்ன், அதை ஃபாலோ பண்ணுற கொஞ்சம் பேர், வேதத்தின் வசனங்களுக்கு சாட்சியா நிற்கிற கொஞ்சம் பேர் எங்கன்னா இருப்பாங்க. நீங்கள் எந்த பட்சத்தில் இருக்க போறீங்கன்றது தான் பாயிண்ட்டு. அல்லேலூயா. ஆமாம். அப்போ மற்ற சபைகளெல்லாம் தப்பு சொல்லி நாம் ரொம்ப சரின்னு காட்டுறதுக்காக இதை சொல்லலை. வேதம் போதிக்காத போலியான மார்க்கம் அந்த நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரையில் ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை வஞ்சித்த அந்த சர்ப்பத்தினுடைய சத்தம் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எல்லா இடத்திலும் தொனித்து கொண்டிருக்கிறது. நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும்னு சொல்றேன். அல்லேலூயா. தோட்டத்தில் தேவனுடைய சத்தம் கேட்டுது, சர்ப்பத்தோட சத்தமும் கேட்குது. நாம் யாருக்கு செவி கொடுக்க போகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஒன்று, அப்ப சரியானதை தெரிந்தெடுக்க தீர்மானியுங்கள் முதல்ல. நம்பர் 2, ரெண்டாவது முக்கியமான காரியம், அவர்கள் என்னிடத்தில் சேரக்கடவர்கள். இது ரொம்ப முக்கியமானது. என்னிடத்தில் சேரக்கடவர்கள். ஆராதனை நேரங்கள்: ஞாயிறு காலை 7 மணி, மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-606662, 98-406-7235. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: அகாப்பே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.